أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் வாட்ஸ்அப்பில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியிலே நாம் இருக்கிறோம். அதுல மதீனாவில இருந்து KKS அக்பர் அலி கான்ங்கிற சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அவர்கிட்ட பூர்வீக சொத்து கிடைச்சிருக்குது, அதுக்கு ஜக்காத்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் கொடுத்ததுக்கு பிறகு அந்த சொத்தை விற்கிறாங்க. இப்ப அந்த பணத்துக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாங்க. ஏற்கனவே பூர்வீக சொத்தா வந்திருக்குது, சொத்து வாரிசுதாரர்கள் அடிப்படையில அவருக்கு சொத்து வந்திருக்குது. அந்த சொத்தை என்ன செய்யறாருன்னு கேட்டா வித்துடுறாரு, அதுல லாபம் அடைகிறார். அதுல ஜக்காத்து கொடுக்கணுமாங்கிற கேள்வியை கேட்கிறாங்க. இப்ப ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கக்கூடிய அளவுகோல் சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே ஆய்வு செஞ்சு நம்மளுடைய ஜமாத்தின் சார்பாக வெளியிட்டிருக்கிறோம். தங்கத்தினுடைய அளவை பொறுத்தவரை அது 85 கிராம் அளவுக்குள்ள நம்மள்கிட்ட பொருளாதாரம் இருந்தால் தங்கத்தை கணக்கிட்டு நாம ஜக்காத்தை கொடுத்துக்கிற வேண்டியது. அதுக்கப்புறமா வரக்கூடிய லாபங்களுக்கு நம்ம கொடுக்கத்தான் செய்யணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னல்லாஹ் லம் யஃப்ரில் ஜக்காத்த, அல்லாஹ் ஜக்காத்தை எதுக்கு கடமையாக்கி இருக்கிறான்? அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக்கவில்லை, இல்லா லியுத்தய்யிப மா பக்கிய மின் அம்வாலிக்கும், உங்களுடைய செல்வங்களில் மிஞ்சியதை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறதுனுடைய நோக்கம் என்ன? செல்வத்துல மிஞ்சினது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப அந்த அடிப்படையில அவர் கூடுதலாக அவருக்கு அதுல வருமானம் வந்துச்சுன்னா, ஒரு இடத்தினுடைய மதிப்பு கூடுது, அந்த ஏற்கனவே ஜக்காத்து கொடுத்துட்டாரு, அந்த வந்த தொகைக்காக வந்த நிலத்துக்காக கொடுத்துட்டாரு, அல்லது வந்த சொத்துக்காக, ஏதோ நகையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். சொத்துங்கிறது இடம் மட்டும் இல்லைல்ல, எதுவா இருந்தாலும் சரி, அதுல கூடுதல் வருமானம் வரும்போது, அந்த 85 கிராம தாண்டி வருமானம் வரும்போது அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். சகோதரர் ஜுபைர் அவர்கள் பட்டுக்கோட்டையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. கடமையான தொழுகையை தொழுகின்ற போது நின்று கொண்டு தொழுகையை தொழ இயலாதவர்கள் உட்கார்ந்த நிலையில் தொழுதால் பாதி நன்மை மட்டும்தான் கிடைக்குமா, அல்லது நின்று கொண்டு தொழுபவருக்கு கிடைக்கும் அதே முழு நன்மையும் கிடைக்குமா? அதே போல் அமர்ந்து தொழக்கூடியவர் சஜதா செய்கின்ற போது அந்த சஜதாவுடைய சிறப்புகள் அவருக்கு முழுமையாக கிடைக்குமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜதா சம்பந்தமா சொல்லும் போது ஒருவர் சஜதாவுல அல்லாஹ்வுடைய நெருக்கத்துல இருப்பதாக செய்திகளை பார்க்கிறோம். அப்போ இந்த சிறப்புகள்லாம் உட்கார்ந்து நிலையில ஒரு சஜதா செய்பவருக்கு கிடைக்குமா? நின்றுகிட்டு தொழுகிற மாதிரியே இந்த நன்மை கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாங்க. அது கேள்வியினுடைய சாராம்சம் என்னன்னா, நின்று கொண்டு ஒரு ஆள் தொழுகிறாருன்னா உட்கார்ந்து தொழுவருக்கு அந்த நின்று கொண்டு தொழக்கூடியவர்களுடைய தொழுகையில பாதி நன்மை தான் கிடைக்கும். உட்கார்ந்து தொழுகிறவங்களுக்கு நின்று தொழக்கூடியவர்களுடைய அந்த நன்மையில பாதி நன்மை தான் கிடைக்கும். இப்போ உட்கார்ந்து தொழுகிறாரு, உட்கார்ந்து தொழுபவருக்கு படுத்து தொழுகிறார் ஒரு ஆளு, படுத்து தொழுபவருக்கு உட்கார்ந்து தொழுவக்கூடியவர்களுடைய நன்மையில பாதி தான் கிடைக்கும். இது சம்பந்தமான செய்தி புகாரில இடம்பெற்றிருக்கு. 1115வது செய்தியா இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அன் ஸலாத்திர் ரஜ்லி காயிதன், ஒரு ஆள் உட்கார்ந்து தொழுகிறாரு, அவருடைய தொழுகையை பத்தி நான் கேட்டேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்சல்லா காயிமன், நின்று கொண்டு தொழுகிறது தான் சிறப்புக்குரியது. வமன் சல்லா காயிதன், யார் உட்கார்ந்து தொழுகிறாரோ ஃபலஹு நிஸ்பு அஜ்ரில் காயிம், நின்று தொழக்கூடியவரின் அந்த கூலியில் பாதி அவருக்கு இருக்கிறது. இந்த செய்தியினுடைய சாராம்சம், இந்த செய்தியை அடிப்படையா வச்சுதான் கேட்கிறாங்க. இந்த மாதிரி பாதி நன்மை குறைஞ்சிருமே, அதை வச்சு நாம சஜதா செய்யும் போது சஜதாவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு நிலைங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அக்ரபுமா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி, ஒரு அடியான் தன்னுடைய இறைவனுக்கு மிக நெருக்கமான நிலை என்னண்டா ஒவ்வொரு சாஜிதன், அவன் சஜதா செய்யக்கூடிய நிலை தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப அடியான்ட்ட நெருக்கமான நிலை. நெத்தியை கொண்டு போய் தரையில வைக்கிறோம், அல்லாஹ்விடத்தில் அடிபணிகிறோம். சஜதா செய்யறங்கிற அடிப்படை என்ன? அல்லாஹ்ட்ட அடிபணிகிறோம். அக்ஸிரு துஆ, நீங்க அந்த நேரத்துல சஜதாவுல அதிகமா துஆவை அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன கேள்விண்டா, இப்படி நாம செய்யக்கூடிய கட்டத்துல உட்கார்ந்து தொழுகிறாரு, ஒழுங்கா சஜதா செய்ய முடியாது, சேர்ல உட்கார்ந்து தொழுகிறாரு. சில பேர் கீழே உட்கார்ந்து தொழக்கூடிய நிலையில சஜதா செய்ய முடியும்னா அது பிரச்சனை இல்லை.
உட்கார்ந்து தொழுது கொண்டே இப்போ முதுக குடிகிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது. இப்ப இதுக்கு எப்படி நம்ம எடுத்துக்கிறது? பாதி தான் இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாங்க. இப்ப இந்த செய்தியை மட்டும் பார்த்து நம்ம முடிவு செய்ய முடியாது. இது ஏற்கனவே சொல்லப்பட்ட இவங்க கேட்கிற செய்தி எதுக்குன்னு கேட்டா, கடமையல்லாத தொழுகைகளுக்கு தான் இது பொருந்தும். கடமையான தொழுகைக்கு இதே இம்ரான் பின் ஹுசைன் அறிவிக்கிறாங்க, கானத் பி பவாசிரு, எனக்கு மூல நோய் இருந்துச்சு. அப்ப ரசூல்லாட்ட தொழுகை சம்பந்தமா கேட்டேன். அப்ப ரசூல்லா சொல்றாங்க, சல்லி காய்மன், நீ நின்றுகிட்டு தொழு. முடியல ஃப இல்லம் தஸ்தத்யா, முடியலைன்னா ஃப காயிதன், உட்கார்ந்து தொழு. ஃப இல்லம் தஸ்தத்யா, அதுக்கு முடியலைன்னா ஃப அலா ஜன்பின், படுத்தவாறே தொழு அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. அப்போ தொழுகையை பொறுத்து, கடமையான தொழுகையை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவு கட்டாயமா நின்று கொண்டுதான் தொழுகணும். முடியலைன்னா தான் உட்கார்ந்து தொழுகணும், அடுத்து படுத்த நிலையில தொழுகணும். அடுத்தடுத்த ஸ்டேஜுகள் இருக்குது. ஆனால் கடமையல்லாத, ஃபர்ல் அல்லாத, நஃபிலான உபரியான வணக்க வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி தொழுதால் பாதி நன்மை கிடைக்கும். அந்த தொழுகையை பொறுத்தவரை நின்று கொண்டு தொழுகிறது, ஃபர்லான தொழுகைகளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நாம நின்று கொண்டுதான் தொழுகணும். முடியலைன்னா தான் உட்கார்ந்து தொழுகணுங்கிற அந்த விஷயத்தை விளைவிக்கிறணும். ஃபர்ல் கடமையல்லாத தொழுகைகளுக்கு நம்ம அப்படி செஞ்சுக்கலாம், பாதி நன்மை குறைஞ்சிடும். இப்ப இதுல நம்ம கடமையான தொழுகையாகவும் இருக்குது, நின்று தொழ முடியலைன்னு வச்சுக்கிறோம். அந்த செய்தியின் அடிப்படையில இம்ரான் ஹுசைனுக்கு சொன்ன செய்தியின் அடிப்படையில மூல நோயா இருக்குது அவருக்கு, நீ நின்று தொழு, சல்லி காய்மன், இன்னும் தொழு. முடியல இல்லம் தஸ்தத்தைய, முடியலைன்னா தான் உட்கார்ந்து தொழுங்கிறாங்கல்ல, அந்த அடிப்படையில அந்த செய்தியை வச்சு நம்ம பார்க்கக்கூடிய கட்டத்துல அப்படியான ஒரு சூழல் ஏற்படுது. சஜிதா செய்வதற்கும் நெத்தியை கொண்டு போய் தரையில வைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படியான சூழலை பொறுத்த வரைக்கும் ஒரு அடியானுக்கு சஜிதாவுடைய நிலை அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நிலை, அதுல அதிகமா பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய செய்தியை பொறுத்தவரை நம்ம எப்படி பார்க்கணும்னு கேட்டா, இது என்ன கேள்வி வருதுண்டா, அப்ப அதனுடைய நன்மை கிடைக்காம போயிருமா அப்படிங்கிற நிலையை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, புகாரில பதிவு செய்யப்பட்ட செய்தி, 2996வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா மரிதல் அப்து, ஒரு அடியான் நோய்வாய்ப்படுறான், அவ் சாஃபர, அவன் பயணம் செய்யறான், ரெண்டுமே ரொம்ப அவன் ஒழுங்கான முறையில தொழுகை நிறைவேற்ற முடியாது. பயணத்துல 4 ரக்காய் தொழுகையில 2 ரக்காய் தொழக்கூடிய நிலைமை ஏற்படும். நோய்வாய்ப்பட்டால் ஒழுங்கா ருக்கு சஜிதா செய்ய முடியாத நிலைமை ஏற்படும். நின்று கொண்டு தொழக்கூடிய நிலையை போல வராது. அப்ப படுத்த படுக்கையிலேயே ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், அப்படியான ஒரு தொழுகை முறைகள்லாம் இருக்குது, அவர் படுத்து கொண்டே தொழக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. அந்த சமயத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குத்திபலகு மிஸ்லு மாக்கான யாமலு முக்கீமன் சஹீஹன், அவருக்கு கூலி எழுதப்படும். எப்படி கூலி எழுதப்படும்? அவர் நல்ல நிலையில, ஆரோக்கியமான நிலையிலையும், அவர் உள்ளூரில் இருக்கக்கூடிய நிலையும், பயணம் இல்லாத நிலையில அவர் அமல் செய்தால் என்ன கூலி வழங்கப்படுமோ அந்த கூலி வழங்கப்படுங்கிறாங்க. அந்த அடிப்படையில தாராளமாக அல்லாஹ்வுக்கு நெருக்கமான இடம் சஜதா தான். பரலான தொழுகையில முடியாத பட்சத்துல நாம சஜதாவுல அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிறோங்கிறது அது முடியாத நிலையிலையும் பொருந்தும் அப்படிங்கிறத இந்த செய்தியின் ஊடாக நாம விளங்கிக் கொள்ளக்கூடிய தகவலா இருக்கு. அடுத்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, விவசாய லோன் வாங்குவது கூடுமா? மாத கால நிர்ணயத்தில் கொடுக்கும் லோன் மாதம் கட்ட தவறினால் அது வட்டி, அதுல கையெழுத்து போட்டு வாங்குறாங்க. இது கிரெடிட் கார்டு போல குறிப்பிட்ட நாளுக்குள்ள கட்டினால் வட்டி கிடையாது, அதுக்கு மேல கட்டினா வட்டி. இது மார்க்க அடிப்படையில விளக்கம் தேவை அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதாவது அரசாங்க ரீதியாகவும் தனி வங்கிகள் மூலமாகவும் கடன் கொடுக்கப்படுகிறது, லோன் கொடுக்கப்படுகிறது. விவசாயம் செய்வதற்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொகையை அரசாங்கம் கொடுக்குது, விவசாயத்திற்காக, விவசாய உபகரணம் வாங்குறதுக்காகவே சில மானியம் கொடுக்குது. அது இல்லை, லோனாகவே கொடுக்கக்கூடிய நிலைமை, கடனாகவே கொடுத்து விவசாய உபகரணங்கள், விவசாய விதை, இந்த மாதிரியான பொருட்கள் வாங்குறதுக்காக, டிராக்டர் வாங்குறதுக்கு லோன் கொடுக்குறாங்க. இது குறிப்பிட்ட நாளுக்கு மேல இருந்தால் வட்டி கட்டியாகணும். சில நேரங்கள்ல அது குறிப்பிட்ட நாள்லாம் கிடையாது, வட்டியை கட்டி ஆகணும் அப்படிங்கிற வழிமுறையை சொல்றாங்க. இது மாதிரி குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்டு அந்த நாளுக்குள்ள கட்டிட்டா வட்டி கிடையாது, அதுக்கு மேல கூடுச்சுன்னா வட்டி அப்படிங்கிற கேள்வியை கேட்கறாங்க. இதை வச்சு என்ன கேட்க வர்றாங்கன்னு கேட்டா, நம்ம ஒரு நாள் தாண்டினா தானே வட்டி ஆகும், அதுக்கு மேல அதுக்குள்ள கட்டிக்கலாமே, அது கிரெடிட் கார்டு மாதிரி ஆயிக்கிறோமே அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. முதல்ல இஸ்லாத்தினுடைய ஒரு முக்கியமான தீமைகளை அணுகக்கூடிய சமயத்துல இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா,
தீமையின் பக்கம் போகவே கூடாது, தீமையின் அருகில் கூட செல்லக்கூடாதுங்கிறத அல்லாஹ்வுடைய அந்த வசனங்களை வச்சு நம்ம பார்க்க முடிகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், விபச்சாரத்தை பத்தி சொல்லும்போது லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள்ங்கிறான். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீமையை நோக்கி செல்வதை தடுத்திருக்கிறான். தீமையினுடைய பாதையவே தேர்ந்தெடுக்கிறத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடுத்திருக்கக்கூடிய ஏராளமான வசனங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தீமையினுடைய வாயிலை அடைக்கக்கூடிய பல காரியங்களை இஸ்லாம் சொல்லுது. கது நஸ்ஸல அலைக்குமுல் கிதாப், அல்லாஹ் உங்களுக்கு வேதத்துல ஒரு விஷயத்தை சொல்கிறான், இறக்கி இருக்கிறான். அன் இதா சமிஅத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்பர் பிஹா வ யுஸ்தஹ்ஸவு பிஹா, எந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படுகிறதோ பலா தகூது மஹும், அந்த சபையை புறக்கணிங்கள்ங்கிறான். ஹத்தா யகுலு பி ஹதீஸின் கைரி, அவர்கள் வேறு காரியத்தில் ஈடுபடுகின்ற வரை அந்த சபையை புறக்கணிக்கும்படி அல்லாஹ் சொல்றான். ஒருவர் தீமை செய்யல, ஆனால் தீமை செய்யக்கூடிய சபைக்கு போனால் அதை அல்லாஹ் தடுக்கிறான். என்ன காரணமா? அப்படி அந்த தீமை செய்யக்கூடிய சபைக்கு சென்றால் இன்னக்கும் இதம் மிஸ்லுஹும், நீங்களும் அவர்களை போன்றவர்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப தீமை செய்யாமலேயே தீமையினுடைய அந்த பாவம் தீமை செய்ததாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவோம்டா அந்த வாயில தடுக்கிறான். இன்னைக்கு ஒரு மார்க்கத்துக்கு முரணான சபையில போய் கலந்துக்கிறோம், வரதட்சணை திருமணங்கள் அந்த நடைபெறக்கூடிய திருமணங்களை கலந்துக்கிறோம், மார்க்கத்துக்கு புறம்பான ஒரு மது பரிமாறப்படக்கூடிய திருமணத்தை விருந்துகள்ல போய் கலந்துக்கிறோம். அப்படி இருந்தோம் என்றால் அந்த தீமையை பிற்காலத்துல செய்வோம். அதனாலதான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்டங்களிலேயும் அந்த தீமையினுடைய வாயில்களையே அடைக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அப்ப தீமையின் பக்கம் செல்லக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும் அதை இஸ்லாம் தடுக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பி இம்ராத்தின் ஃபஇன்ன ஷைத்தான சாலிசுஹுமா, ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்க கூடாது, ஷைத்தான் மூன்றாவதா இருக்கிறாங்கிறாங்க. தீமை மற்ற மார்க்கத்துக்கு புறம்பான உறவு நடைபெறாவிட்டாலும் தனித்திருப்பதை தடுக்கிறதுக்கு காரணம் என்ன? தீமையில போய் விழுந்துடக்கூடாது, அதுக்காகத்தான் இஸ்லாம் தடுக்குது. அப்போ இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை நம்ம சொல்லலாம். குர்ஆன் ஹதீஸுகளின் அடிப்படையில நம்ம பார்த்தோம்னா இந்த அடிப்படையில தான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடே இருக்கும். தீமையின் பக்கம் கூட செல்லக்கூடாது. மர்ரா மின்கும் முன்கரன், உங்களில் தீமையை கண்டால் ஃபல் யுகையிருஹு பியதிஹி, அவர் கையால் தடுக்கட்டும். ஃபஇல்லம் யஸ்ததி, முடியவில்லை என்றால் ஃபபி லிசானிஹி, நாவால் தடுக்கட்டும். ஃபஇல்லம் யஸ்ததி, அதுக்கு முடியவில்லை என்றால் ஃபபி கல்பிஹி, மனதால் வெறுத்து ஒதுங்கட்டுங்கிறாங்க. அப்ப நாம செய்யக்கூடிய ஒரு காரியம் அனுமதிக்கப்பட்ட காரியமாக இருந்தாலும், இப்ப நமக்கு கடன் வாங்குறது கொடுக்கல் வாங்கலாம் அனுமதிக்கப்பட்டதான், அதுல மார்க்கத்துல எந்த குற்றம் கிடையாது. அது ஒரு குறிப்பிட்ட வரையறையை தாண்டும் போது, நாட்களை தாண்டும் போது வட்டியினுடைய அடிப்படையில போகுண்டா அது தீமையில போய் விழுந்துருவோம். அது தீமை அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவராக, அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபத்துக்குரியவராக அது கொண்டு போய் விட்டுரும். அப்ப அதை கவனத்தில் எடுக்கணும். அந்த அடிப்படையில தான் அக்ரிமெண்ட் போடப்படுகிறது. இப்போ ஒரு வியாபாரம் பண்றோம், வியாபாரத்துல ஒப்பந்தம் போட்டுக்கிறோம். இது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆனா மோசடிக்கு போயிரு, திருட்டுக்கு போயிரும்டா அது வியாபாரம் அதை கையாளுறது சரியான ஒண்ணா? அது வியாபாரத்தினுடைய முறையா சொல்லுவோமா? அது வியாபாரம் அனுமதிக்கப்பட்டதுதான். ஒரு தவறு ஒரு லிமிட்டை தாண்டும் போது அது வேற தீமையில கொண்டு போய் இந்த நன்மையான காரியத்தையும் தாண்டி அனுமதிக்கப்பட்ட விஷயத்தை தாண்டி ஹராம்ல கொண்டு போய் விடும் என்றால் அதை கண்டிப்பாக புறக்கணிக்கணும். அப்ப இதுல நம்ம குறிப்பிட்ட வரையறைக்குள்ள கட்டி முடிச்சிடலாங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கொண்டாலும் அதுல கொண்டு போய் நம்ம கடன்கிறதுனுடைய அடிப்படை என்ன? நம்முடைய இயலாமை தான். இயலாமை இன்னும் கொண்டு போய் தள்ளி கொண்டு போய் விட்டுரும். இப்ப அந்த அடிப்படையில தான் பார்க்கணும். இந்த விவசாய கடனை கூட என்ன சில பேர் அந்த துறையில உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கடா, விவசாய கடனை அரசாங்கம் தள்ளுபடி பண்ணிரும், அதனால நம்ம வட்டியும் கட்ட வேண்டியதில்லை கடனும் கட்ட வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை எல்லாம் எடுத்து வைக்கிறத பார்க்கணும். அதெல்லாம் ரெண்டாவது நிலைமை தான். அது கன்ஃபார்மாலாம் சொல்ல முடியாது. அதுல ஆட்சியில பட்ஜெட் போடணும், அப்படி போட்டால்தான் அப்படிப்பட்ட நிலை ஏற்படும். ஆனா வட்டிங்கிற நிலை தான் இருக்கிறது. இன்னும் பாருங்க, இந்த விவசாய கடன் கட்ட முடியாமல் பல விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலைமையெல்லாம் பார்க்கிறோம். கடுமையாக பேங்கு வங்கிகள் கடுமையான முறையில நடந்து கொள்ளக்கூடிய நிலைமையெல்லாம் பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் எதை காட்டுது? அவன் கட்டாயமா வசூல் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். ஆரம்பத்துல இன்னைக்கு பேசுவான், உங்களுக்கு இந்த பிரச்சனையும் இருக்காது, சீக்கிரம் கட்டிடலாம், உங்களுக்கு குறிப்பிட்ட எல்லையை தாண்டின உடனேதான் அது வட்டியில போய் விடு அப்படிங்கிட்டு சொல்லக்கூடிய நிலையெல்லாம் நம்ம பொருளாதாரத்தை சுரண்டுவதற்கான வழிதானே தவிர இது மார்க்கத்துல பெரிய வழிகேட்டுல கொண்டு போய் விட்டுரும். அல்லாஹ்வுடைய தூதரை பாருங்க, ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்க எடுத்து குல்லு பித்அத்தின் லலாலா, மார்க்கத்தில் இல்லாத புதிய காரியங்கள் அனைத்தும் வழிகேடுங்கிறாங்க. அந்த வழிகேடு வகுந்து லலாலத்தின் பின்னார், அனைத்து வழிகேடும் நரகத்துல கொண்டு போய் சேர்க்குங்கிறாங்க. அப்போ நம்ம கவனிக்க வேண்டியது, இஸ்லாத்தை பொறுத்தவரை
மார்க்கத்துல தடுக்கப்பட்ட காரியங்களை நோக்கி, ஹராமான காரியங்களை நோக்கி செல்லக்கூடிய வழிமுறை இருந்ததென்றால் அதை வந்து இஸ்லாம் தடுத்துரும். சில உணவுப் பொருட்கள் இருக்குது. சில ரசூலுல்லாஹ் காலத்துல வந்து பேரிச்சம்பழங்கள் எல்லாம் புளிக்க வச்சாங்க. அது குறிப்பிட்ட எல்லைக்கு போயிருச்சுன்னா அது வந்து மதுவா மாறிடும். அது உணவுங்கிறது வேற. ஆனால் இதனுடைய நிலை என்ன? உணவை நம்ம தவிர்த்துக்கலாம், தூக்கி கொட்டிடலாம், அதை சாப்பிடாம இருந்துடலாம். இது நம்ம மீது நாம அந்த அக்ரிமெண்ட்டை விட்டு வர முடியாது. இல்ல நாம கஷ்டப்படுத்தப்படுவோம். நாம வந்து கண்டிப்பாக வட்டி கட்டணுங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம். தெரிஞ்சே நம்ம தள்ளப்படுவோம். அப்ப அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது நம்ம இந்த மாதிரியான லோன் முறைகள் எதுவா இருந்தாலும், விவசாய கடனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கிரெடிட் கடனாக இருந்தாலும் சரி, அதை தவிர்த்து கொள்வதுதான் மார்க்கத்துல சரியான வழிமுறை. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.